ஒரு செல்ஃபி எடுப்பாரு. வாங்க அப்படி அன்புமிக்க தோழர்களே, ஓட்ட உடச பேருந்துகளை மாற்ற சொல்லி நாம் ஒரு 4 தினங்களுக்கு முன் போராட்டம் என்பது அறிவித்திருந்தோம். அதன்படி இன்று நாகை மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து துறை அதிகாரிகள் நம்முடைய மாவட்ட தலைவர்களிடம் பேசி அந்த பேச்சுவார்த்தையின் போது உடனே நாங்கள் சரி செய்ய முடியாது, இதுவரை நாங்கள் 30க்கும் மேற்பட்ட பேருந்துகளை சரி செய்திருக்கிறோம், இன்னும் 1 மாத காலம் அவகாசம் கொடுங்கள், அந்த 1 மாத காலகட்ட அவகாசத்துக்குள் இது மாதிரியான பிரச்சனை உள்ள பேருந்துகள் அனைத்தையும் சரி செய்திருக்கிறோம் என்று உறுதியளித்ததன் பேரில் நாம் கீற்றுக்கட்டும் போராட்டம் என்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளோம் என்பதை தோழர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு போக்குவரத்துக்காகவே ஓட்டை உடசல் இல்லாத நல்ல பேருந்துகளை உடனே இயக்கு. மக்கள் பணத்தில் இயங்குகின்ற பேருந்தினை சரி செய்திடு. துருப்பிடித்த கம்பி உள்ள பேருந்தினை சரி செய்திடு. உடனே மாற்று பேருந்துகளை உடனே மாற்று. வெல்லட்டும் சிறக்கட்டும். DYFI நடத்துகின்ற கீற்று கட்டும் போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும். கண்டிக்கிறோம். போக்குவரத்து துறையை கண்டிக்கிறோம். தினம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போக்குவரத்து துறையினை ஓட்ட உடசல் இருக்கின்ற போக்குவரத்தை சரி செய்து நல்ல பேருந்தாக மக்களுக்கு இயங்குவதற்கான ஒரு நடவடிக்கை போராட்டமாக கீழ்கட்டும் போராட்டமாக அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் கீழ்கட்டும் போராட்டம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் முடிவெடுத்து இந்த போராட்டம் என்பது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில்